எனக்கே வந்து இன்னைக்கு வந்து நாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 7 நாளும் ஒரே மாதிரி டயட்டு, ஒரே விஷயத்த சாப்பிட்டு இருந்தேன். எங்க அம்மாட்ட போய், "மம்மி மம்மி நாக்கெல்லாம் செத்து போச்சு. இன்னைக்கு பிரியாணி செஞ்சுட்டாங்கன்னு" சொல்லி பிரியாணி செஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டேன். இன்னைக்கு வந்து 2700 கேலரிஸ் சாப்பிடுவேன். பட் என்னால எனக்கு சோயா சங்க்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்துட்டேன் கைஸ். சத்தியமா 2 நாள் கஷ்டப்பட்டேன். எப்போ டியூஸ்டே ஒண்ணு, அப்புறம் சாட்டர்டே ஒண்ணு. என்ன அப்படின்னா, சாட்டர்டே ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் சோயா சங்க்ஸ். எனக்கு தெரியல, கரெக்டாக டே ஞாபகம் இல்லை. 100 கிராம் ஆஃப் சோயா சங்க்ஸ். அப்போ 3 மணி நேரம் சாப்பிட்டேன் 100 கிராம் ஆஃப் சோயா சங்க்ஸை. நானும் முழுங்குறேன் சாப்பிடவே முடியல. அப்புறம் 1 ஹவர் வந்து 150 கிராம் ஆஃப் கிரீன் கிராம், அந்த மங் டால் இருக்குல்ல, அதான் அந்த பச்சை பயிறு 150 கிராம். அதாவது 150 கிராம் பிஃபோர் தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 150 கிராம். அதாவது தண்ணியில் போட்டால் அப்படியே டபுள் ஆயிடுச்சு. 300 கிராம் சாப்பிடவே முடியல. சரி ஓகே, சாப்பிட்டானுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். அதுவும் இல்லாமல் போன 7 நாள் பார்த்தீங்கன்னா என்ன பியூட்டி அப்படின்னா, 120 கிராம்ஸ் எடுத்துட்டேன் ப்ரோட்டீனு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் சோர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஒன்லி எக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். டெய்லியும் 4 முட்டை சாப்பிட்ருப்பேன். அதுதான் மிச்சம் எல்லாமே வந்து மெஜாரிட்டி வந்து லைக் வெஜிடேரியன் சோர்ஸ் தான் எடுத்தேன். மெஜாரிட்டின்னு சொல்லும்போது சோயா சங்க்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் எக்ஸில் வந்து நாளைக்கு சாப்பிட்டா 22 கிராம் ப்ரோட்டீன் கிட்ட, சோயா சங்க் வந்து ஒரு 100 கிராம் சாப்பிட்டா 52 கிராம் ப்ரோட்டீன். ஸோ கணக்கு வச்சு அதான் என்ன ஒரே ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, 7 நாளில் டயட் வந்து எப்போவுமே காலையிலே ஃப்ரேம் பண்ணிடணும். இந்த நாள் ஃபுல்லாக இவ்வளோ சாப்பிட போகிறோம், இதுதான் சாப்பிடணும், இவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோலுக்கு ஏற்ற மாதிரி காலையிலே ஃப்ரேம் பண்ணி மிச்ச நாள் சாப்பிடணும். இவ்வளோ நாள் என்ன தப்பு பண்ணுறதுன்னா, சாப்பிட நான் அந்த இது ஹெல்த்திஃபை மேலே வந்து அப்டேட் பண்ணுறதோ ட்ராக் பண்ணுறதோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். அது வெரி தப்புன்னு தெரிஞ்சு. ஸோ அதான் நான் சொல்கிறேன், நீங்களும் ஒரு ட்ராக் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா இதை தப்பாக பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. போன வாரம் எடுத்தேன், இந்த வாரம் எடுப்போம். இன்னைக்கு காலைல வெயிட்டு பார்த்தேன். 7 நாள் வந்து ரொம்ப சின்சியராக இருந்ததுக்கான பலன் கிடைச்சிருக்கு. 54.5. ஸோ அரௌண்ட் 8.8 கேஜி கிட்ட கெயின் பண்ணியிருக்கணும். தெரில, போன வாரத்தோட வெயிட் பார்த்தா தான் தெரியும். சத்தியப்பாட ஐடியாவே இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து 54.5 கிட்ட இருக்கேன். வீடியோ வரும், நல்லா கண்ணை வச்சு பாருங்கள். ஸோ ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திரும்பி ஒரு மெஷர்மெண்ட்டை போட்டுருவோம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நோட் பண்ணிக்கணும். போன வாட்டி நோட் பண்ணாமல் விட்டேன். வீடியோ பார்த்தா திரும்பி அதையும் எழுதி வைக்கணும் என்ன அப்படின்னு. இல்லைனா ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருப்பேன். போன வாட்டி நோட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் போன வாட்டி இவ்வளோ இருந்துச்சுப்பா, இந்த வாட்டி இவ்வளோ தான் பாருங்க அப்படின்னு போட்டிருப்பேன். பட் சரி ஓகே, எனக்கு வியூஸ் வர மாட்டேங்குது. நீங்கள் ஒரு வேலைக்கு உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இவ்வளோ சாப்பிட்டா எப்படி வெயிட் ஏறி என்ன மசில் க்ரோத் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா போய் போன வீடியோ பாரு. சும்மா எல்லா வீடியோலாம் போட்டுலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா வேலை நினச்சிட்டியா, நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ வழக்கம் போல் சென்டிமீட்டர்ஸ் தான் மெஷர் பண்ணுவேன். ஓகே, இந்த வாட்டி பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா வாட்டி கீழே போட்டு தப்பாக எடுத்துக்கிட்டு. ஓகே, ஜஸ்ட் வந்து 92. ஓகே, ஸோ அடுத்து வந்து லெஃப்ட் ஆர்ம். லெஃப்ட் ஆர்மு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் பாருங்கள், 28.5 தெரியுதா? 28.5 இருக்குது. ஸோ இதையும் எழுதிடுவோம். 28.5 ரைட். ஸோ ரைட் ஆர்ம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் see this, இட்ஸ் அரவுண்ட் 29 இருக்கா? ஸோ 29 இருக்கு. சூப்பர் ஆசம். 29. ஸோ லெஃப்ட் 4 ஆர்ம் இப்போ. ஸோ கைஸ் see this, எவ்வளோ இருக்குது? இதுதான் ரொம்ப டைட் பண்ணால் இவ்வளோ தான் வரும். ஸோ மசில் அங்கே மடங்குது பார்த்தீங்களா? எவ்வளோ இருக்குது? 24.7 கிட்ட இருக்கா? ஸோ 24.7. ஸோ ரைட் 4 ஆர்ம் வந்து ரெடாடி ஏண்டா இது பண்ணுறேன். அதுவும் அதே மாதிரி தான் கைஸ் இருக்குது. 24.4 கிட்ட இருக்குது. லெஃப்ட் தைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் 41 இருக்குது. ஸோ லெஃப்ட் வந்து 41 இருக்குது. ஓகே, சாரி. ஸோ லெஃப்ட் வந்து 43.5 இருக்குது கைஸ். நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்க. ஸோ தையிலே வந்து அந்த பார்ட் எப்படி இப்படி வருதா, ஒரு இடத்துல வந்து நல்லா கொழுன்னு இருக்கும், அதுலேருந்து அப்படி கீழே வருதா முட்டிக்கு. ஸோ ஒரு டைம் பண்ணுற போது முட்டிக்கு மெஷர் பண்ணுறேன், ஒரு டைம் நடுவில் மெஷர் பண்ணுறேன், ஒரு டைம் நல்லா டாப் எடுத்து மெஷர் பண்ணுறேன். ஸோ எந்த சைடு மெஷர், அதனால தான் ஒவ்வொரு வாட்டி ரீடிங் வேறு மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் இதை தப்பா தான் பண்ணுறேன். ஒரே இடத்துல மெஷர் பண்ணுறதில்ல. இப்போ முட்டிக்கு மேலே ஒரு 10 சென்டிமீட்டர் அப்படின்னா அதே இடத்துல மெஷர் பண்ணுறதில்ல, மடக்கி கண்ட இடத்துல மெஷர் பண்ணுறேன். ஸோ அந்த வாட்டி ஒரு இது வச்சுப்போம்.
கரெக்டாக அந்த மிடில் இருக்கும் ரைட். ஒரு 10 சென்டிமீட்டர் ஒரு 15 சென்டிமீட்டர் வச்சு அந்த இடத்துல நம்ம செட் பண்ணி பார்ப்போம். இதான் பண்ணுற தப்பு. பரவாயில்ல, தப்பு பண்ணுறதும் பெரிய குற்றம்லாம் கிடையாது. ஸோ தைஸை அந்த இடத்துல நம்ம செட் பண்ணோன்னா 41 வருது. இதுவே அதுக்கு வந்து மேலே கொண்டு போய் செட் பண்ணோன்னா 43 44 வருது. அதனால சொல்கிறேன். ஸோ 41 தைஸ். ஓகே, லெஃப்ட் தை. அதே மாதிரி ரைட் தையும் இதே ஒரு 15 சென்டிமீட்டர் மேலே வச்சு மெஷர் பண்ணுறேன். ஸோ முட்டியிலேருந்து ஒரு 15 சென்டிமீட்டர். இதுவும் 41.2 41 இருக்குது. அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. 41 இருக்குது. ஸோ லெஃப்ட் கேல்ஸ் எவ்வளோ இருக்குது? ஒரு எனக்கு உட்காந்துக்கிறேன். அப்பா சாமி, இங்கே இருக்கேன், உட்காந்துக்கிறேன். கேமராலே தெரியலாம் இல்லையான்னு தெரியல, மொட்டை மட்டும்தான் தெரியும். ஸோ ஒரே செகண்ட். 29 ரைட். லெஃப்ட் 29. ஓகே. ஸோ ரெண்டு கேல்ஸுமே வந்து 29 தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா மெஷர்மெண்ட்ஸும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக கேலரி ட்ராக் பண்ணி சாப்பிட்டு கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா there is no chance that you are going that அதாவது எப்படி சொல்கிறது, என்ன பேசிகிட்டு இருந்தேனே மறந்துட்டேன். இன்னும் கஜினி மாதிரி ஆகிட்டேன். அதே மாதிரி போஸ்ட் இருக்க பார்த்தீங்களா, கஜினி மாதிரி ஆகிட்டேன். என்ன பேசிகிட்டு இருந்தேன் இப்போ ஒரு 2 செகண்ட் முன்னாடி. நான் வந்துச்சு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, லைக் இப்போ ஒரு வேலை ஒர்க் அவுட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு, டயட் ஒர்க் அவுட் ஒரு நாள் 2 நாள் ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல, டயட்டை வந்து கரெக்டாக கேலரி ட்ராக் பண்ணிவிட்டு, ப்ரோட்டீன் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு ட்ராக் பண்ணிட்டு கரெக்டாக உங்கள் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். சரி, ஐ எம் தி எக்ஸாம்பிள் கைஸ். ஒரே ஒரு வாரம் தான் கரெக்டாக வந்து 750 கேலரி எக்ஸஸில் சாப்பிட்டேன். ஒரே ஒரு நாள் மட்டும் 3000 கேலரிஸ் மேலே போயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம 0.8 கிராம் கிட்ட ஏறியிருக்கேன். 0.800 கிராம், சாரி 0.800 கிராமில். இது வந்து ஸோ 0.8 kg அவ்வளோதான். நான் வந்து கிராம் கேஜி கன்வர்ஷன்லாம் பண்ணிட்டு பிரெயினால் அதெல்லாம் வந்து டாலரேட் பண்ண முடியல. நான் சொல்கிறேன் 0.8 kg ஏறியிருக்கேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விட்டுறாதீங்க, கஷ்டமாக தான் இருக்கும். பட் எப்படியாச்சும் பிடிச்சி மேலே வந்துருக்கு. ரைட்டா? பிரதீப் ரங்கராஜன் மாதிரி தானே பேசுகிறேன்.